இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் நேரிடுகிற இக்கட்டான சூழ்நிலைகளும் போராட்டமான சூழ்நிலைகளும் புயல் போன்ற அனுபவங்களுமே பல நேரங்களில் நமக்கும் கடவுளுக்கும் இடையிலே அன்பின் விரிசலை உண்டாக்குகிறது, விசுவாசத்திலே தடுமாற்றத்தையும் ஏற்படுத்துகிறது. பாவங்கள் என்று நாம் வைத்திருக்கிற பட்டியலிலே இதையெல்லாம் நாம் வைக்காவிட்டாலும் கூட இதுவும் அதில் ஒன்று என்பதை நாம் உணர வேண்டும். இதைத்தான் மத்தேயு 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். 5 அப்பம் 2 மீன்களின் அற்புதத்தை தொடர்ந்து இயேசு மலையின் மேல் ஜெபிக்க சென்றதையும் சீஷர்கள் கடலிலே பிரயாணப்பட்டதையும் பற்றி சுவிசேஷங்கள் அறிவிக்கிறது. அதில் சீஷர்கள் கடலிலே அவர்கள் புயலிலும் காற்றிலும் சிக்கிக் கொண்டதை பற்றியும் மற்ற சுவிசேஷங்கள் சொல்லும்போது ஒரு விஷயத்தை மத்தேயு மட்டும் சொல்லுகிறார். அது என்ன? இயேசு அந்த கடலின் அலைகளின் மத்தியிலே திணறிக் கொண்டிருந்த சீஷர்களை கடலின் மேல் நடந்து வந்து காப்பாற்றினதை பற்றி மற்றவர்கள் சொல்லும்போது அதன் நடுவிலேயே பேதுருவும் கடலின் மேல் நடந்த சம்பவத்தை மத்தேயு மாத்திரம் குறிப்பிடுகிறார். இதை நீங்கள் மத்தேயுவில் மட்டும்தான் வாசிக்க முடியும். இப்படி அலைகள் கொந்தளித்து கொண்டு காற்று பலமாய் இருந்து கொண்டு இருளிலே தடுமாறி உயிருக்கு போராடி கொண்டிருந்த நேரத்திலே இயேசுவை கண்டவுடனே இந்த தைரியம் பேதுருவுக்கு வந்துவிட்டது. ஏன் நானும் கடலின் மேல் நடக்கக்கூடாது என்கிற ஆர்வமும் அவருக்கு வந்துவிட்டது. இவ்வளவு நேரம் என்னுடைய தலையின் மேல் புரண்டு கொண்டிருந்த அலைகளும் எங்களை அசைத்து கொண்டிருந்த இந்த காற்றும் இயேசுவின் பாதங்களுக்கு கீழ்தானே இருக்கிறது. அவர் அதன் மேல் தானே நடக்கிறார். ஏன் நானும் இதை செய்யக்கூடாது என்கிற நம்பிக்கை அவருக்கு வந்தது. கடலிலே நடக்க உத்தரவு கேட்டதை பற்றி நாம் வாசிக்கிறோம். இயேசுவும் அவருக்கு நடக்க உத்தரவும் கொடுத்தார். இது எல்லாவற்றையும் நீங்கள் அந்த பகுதியிலே வாசிக்கலாம். யாரை நம்பி அவர் இதை செய்தார்? இயேசுவை நம்பிதான் செய்தார், நடக்கவும் செய்தார். ஆனால் இடையிலே அவர் அமிழ்ந்து போனதை பற்றி 30வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். இதற்கு என்ன காரணம்? ஆரம்பத்திலே இயேசுவின் மீது மாத்திரம் இருந்த பேதுருவின் கண்கள் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை பார்க்க ஆரம்பித்த உடனே அங்கே தடுமாற்றம் வந்துவிட்டது. நீங்கள் அந்த வசனத்தை பாருங்கள், 30வது வசனத்தை. காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு, இதற்கு முன்னும் காற்று அடித்து கொண்டுதான் இருந்தது. ஆனால் அவருடைய கவனம் அதன் மேல் இல்லை. ஆனால் எப்பொழுது அவருக்கு அந்த கவனம் காற்றின் மேல் வந்ததோ அல்லது சூழ்நிலையின் மேல் வந்ததோ அப்பொழுதே அவர் தடுமாற்றத்திற்குள்ளானார். நண்பர்களே, இதுவும் நமக்கு நல்ல ஒரு பாடமாகும். இயேசு கடலை அமைதிப்படுத்திவிட்டு பேதுருவை நடக்க சொல்லவில்லை. அந்த அலைகளின் ஊடாகவே தான் நடக்க சொன்னார். வாழ்க்கை பயணம் என்பதும் அப்படித்தான் இருக்கும். பல போராட்டங்களின் நடுவிலேயும் இடர்பாடுகளின் நடுவிலும் தான் நம்முடைய விசுவாச ஓட்டத்தை நாம் ஓட வேண்டும். அவைகள் தவிர்க்க இயலாதவைகள். அவைகளையெல்லாம் இயேசு அமைதிப்படுத்திவிட்டு நான் வாழ உதவி செய்வார் என்று நீங்கள் எதிர்பார்க்க கூடாது. ஆனால் இயேசு அவைகளின் ஊடாக நடந்து நீங்கள் வெற்றி அடைவதற்கு ஆண்டவர் உதவி செய்வார். ஆனால் பேதுரு தடுமாறினதற்கு காரணம் என்ன? காற்று பலமாய் இருக்கிறதை கண்டு. 30வது வசனம் இதை சொல்லுகிறது. எப்பொழுது கவனம் கடவுளை விட்டு திரும்பி நம்மை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளின் மேல் அமைகிறதோ அப்பொழுதே இந்த தடுமாற்றமும் நம்முடைய வாழ்க்கையிலே ஆரம்பித்து விடுகிறது. பேதுருவுக்கு தடுமாற்றம் அங்கேதான் ஆரம்பித்தது. கடவுளை கவனித்து கொண்டிருக்க வேண்டியவர் காற்றை கவனித்த போது அவர் மூழ்கி போனார். அவருடைய அலறலுக்கு இயேசு செவி கொடுத்தார். அவரை தூக்கி எடுத்து காப்பாற்றினார். அற்ப விசுவாசியே, ஏன் சந்தேகப்பட்டாய் என்று அவரை தேற்றினார். நடக்க உதவி செய்தார்.
பின்பு ஆண்டவர் காற்றையும் கடலையும் அமர்த்தி சீஷர்களை நல்ல பிரயாணத்திற்குள் வழிநடத்தினார். இதுவும் நமக்கு ஒரு நல்ல பாடம் தானே. என்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையின் சூழ்நிலைகளை கண்டு நீங்கள் அரண்டு போக வேண்டியதில்லை, மிரண்டு போக வேண்டியதில்லை, கலங்கி போக வேண்டியதில்லை. இயேசுவின் மீது உங்கள் கண்களை வைத்து அதன் ஊடாக நீங்கள் பயணிக்க தயங்காதிருங்கள். உலகத்தை ஜெயித்த ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். எல்லா சோதனைகளின் நடுவிலேயும் வெற்றியை அவர் நமக்கு தருவார். மேற்கொள்ளும் பலனை அவர் நமக்கு தருவார். அவரை சார்ந்து கொள்வோமானால் இது சாத்தியமாகும். பவுலை போல நாமும் சொல்லலாம், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று நாம் ஆர்ப்பரிக்கலாம். ஆண்டவரிடத்தில் மன்றாடுவோம், வாழ்க்கையை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட கிருபைக்குள்ளே நாம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. அன்பின் தகப்பனே, வாழ்க்கையின் பல சூழ்நிலைகளில் அகப்பட்டு நாங்கள் தடுமாறும் போது எங்களுடைய கண்களை நாங்கள் உலகத்தின் மேலோ சூழ்நிலைகளின் மேலோ வைக்காமல் உம்மீது மாத்திரம் வைத்து ஜெயமடைய கிருபை தாரும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.